டிஜிட்டலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மற்றொரு அன்பாக்சிங் எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறது Infinix S5 Lite. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே Infinix Hot 8ஓட அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சூப்பரான அம்சங்கள்லாம் இருந்தது. ஏன்னா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமரா தாங்க அது பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட யூடியூப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரீச் கிடச்சிருந்தது எனக்கு அடுத்த வரைக்கும். ஸோ இந்த ஃபோன் பார்த்திங்க அதே மாதிரி S5 Lite என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த அன்பாக்ஸ் வீடியோவில் பார்த்தரலாம். ப்ளஸ் இது 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கக்கூடிய எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வாங்க போகலாம் இந்த அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணும்போது இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ Infinix S5 Lite ஒரு பஞ்ச் ஹோல் டிசைனோட இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி Hot 8ல் பார்த்தீங்கன்னா Infinix Hot 8ல் பஞ்ச் ஹோல் கிடையாது, நாட்ச் டிசைன் தான் இருந்தது. பட் இதில் ஒரு புதுவிதமான டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பின்புறம் ஒரு 4 LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வரேன். ஸோ இந்த ஃபோனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் வருதுன்னு ஒரு டெம்பர்ட் கிளாஸ் கவர் கிடைக்கிது. ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணி இது ரிவ்யூ யூனிட்டுக்காக வந்தது. ஸோ அது நிறைய பேர் கேட்பீங்க, அப்போ அன்பாக்ஸ் பண்ணுறீங்களே ஏன் ஃப்ரெஷ்ஷாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இது ரிவ்யூ யூனிட்டுக்கு வந்ததுனால எங்களுக்குள்ள ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது தவிர இந்த ஃபோனில் சார்ஜிங் கேபிள் இருக்குது, சார்ஜர் இருக்குது. சார்ஜர் சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட். அது தவிர உங்களுக்கு ஒரு பிரிண்டட் உங்களுக்கு கேஸ் கவர் கிடைக்குது. அது சிலிக்கான் கேஸ் கவர், டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கவர் இருக்குது. ஸோ இதை ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே இருக்குது. இதே மாதிரி தான் Infinix Hot 8லேயும் இருந்தது. அந்த கேஸ் கவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதை ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தனியான ஒரு மறுபடியும் இதுக்காக ஒரு பைப் பண்ணி ஒரு புதுசாக ஒரு கேஸ் கவர் வாங்கணுமா அப்படின்னா தேவையில்லை, இதுவே போதும் அப்படின்னு எனக்கு படுது. சரி வாங்க பார்க்கலாம் இந்த Infinix Hot 8ல் என்னதான் ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த Infinix S5 Lite பார்த்திங்கன்னா டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு 4 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கர்வ்டு எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு எட்ஜஸ் பார்க்கும்போது லுக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பின்புறம் 3 triple கேமரா வித் 4 LED ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், Infinix பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்த பேக் பேனல் ஒரு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. முன்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு பஞ்ச் ஹோல் டிசைன் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோல் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதை தவிர எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாட்ச் பார்த்து எனக்கு போர் ஆகி போச்சு. ஸோ எனக்கு பஞ்ச் ஹோல்ங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா Infinix Hot 8ல் இவங்க நாட்ச் கேமரா தான் இப்படி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாட்ச் கேமரா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ டிஸ்பிளே சென்டரில் போய் மறைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ஓரமாக தானே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பெரிய எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. பட் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே சைஸ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 6.6 இன்ச் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது தவிர பின்புறம் ஒரு ஏ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் முன்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. 11 MB லோ லைட் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் ஏஐ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ ரொம்பவே நீங்கள் லோ லைட்லேயும் ரொம்ப சிறப்பாக ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதை நான் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி இருக்குது. 4000 mAh பேட்டரி தானா அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட 3 days வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் கண்டினியூஸாக 3 நாள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் ப்ளேபேக் மியூசிக்கும் பாட்டு கேட்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக யூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு இந்த ஃபோன் 3 days வரைக்கும் சார்ஜிங் உங்களுக்கு கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வேறு ஏதாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் பற்றி பேசையில் கேமராவுக்கு ஏன்னா கேமரா செஷன் கொஞ்சம் லாங் அப்படிங்கிறதுனால ப்ராசஸர் பற்றி பேசையில் ஹீலியோ P22 மீடியா டெக் ப்ராசஸர் இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இதில் வந்து உங்களுக்கு இங்கே தான் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டில் வந்து 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் இங்கே வந்து பாக்ஸ்க்கு வெளியே போட்டிருந்தாங்க. அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஸ்டோரேஜும் போயிருக்கு. அதாவது எனக்கு 64GB பத்தாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட SD கார்டு வழியாக அப் டு 256GB ஸ்டோரேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கேமராவுக்கு வருவோம். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிக்கு ஒரு 16 MB AI செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ செல்ஃபின்னு பார்க்கையில் இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான லைக் வந்து வீடியோ மோட், AI கேம் ஃபீச்சர் அண்ட் பியூட்டி மோட் அண்ட் போர்ட்ரேட் மோட் உங்களுக்கு அப்புறம் ஏஆர் ஷார்ட்ஸ். ஸோ ஏஆர் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8லேயே இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டில் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அழகான ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கர் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டிக்கரை வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இன்ஃபினிக்ஸோட ஸ்பெஷாலிட்டியே இது தானே, செமையாக இருக்கு இல்லையா? உங்களுக்கு இதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபன்னி ஆப், அதாவது இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக. ஏன்னா அவங்க எடுத்த உடனே வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேமரா. ஸோ இந்த மாதிரி கேமராவில் இந்த மாதிரி ஃபன்னி ஏதாவது ஸ்டிக்கரை வச்சு விட்டேங்க அப்படின்னா ஒரு குழந்தைங்க எவ்வளோ தான் அழுதுகிட்டே இருந்தாலும் இதை பார்த்த உடனே ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபன்னியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு செம்ம ஃபன்னியாக இருக்குது. ஸோ இதை வச்சு நான் நல்லா சூப்பராக பண்ணுறேன். ஸோ இது வந்து செல்ஃபிக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செல்ஃபிக்கு மட்டும் கிடையாது, பேக்கில் இருக்குது. ஸோ பேக்கில் எப்படி இருக்குங்கிறது டெஃபினட்டாக நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஏஆர் ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஏஆர் ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தது அப்படிங்கன்னா பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ நான் போலீஸாக கூட ஆகிட்டேங்க பார்த்துக்கேங்க அப்படின்னா நான் ஒரு பெண் போலீஸ் ஆகிட்டேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர் எஃபெக்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஏஐ பியூட்டி மோடும் இருக்குது. ஸோ அதை தவிர உங்களுக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியுது. பொனராமா மோட், ஏஆர் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி பேக் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் கேமராவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமராலேயும் அதே மாதிரி பொனராமா மோட், ஏஆர் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது பேக் கேமராலையும் இருக்குது. ஏன் இது ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வேலை செய்யுமா, பேக்கில் வேலை செய்யாதா? ஏன் உங்கள் குழந்தைங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் எஃபெக்ட்லாம் கொடுத்து நீங்கள் எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மூலமாக வந்து ஸ்டிக்கர் எஃபெக்ட்லாம் கொடுத்து கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து பேக்லேயே இவங்க ஏஆர் ஷார்ட்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. புக்கே மோடு இருக்குது, அதை தவிர பியூட்டி மோடும் இருக்குது. ஸோ பியூட்டிக்காக ஒரு தனியான ஒரு கேமராவை போயிட்டு நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் அழகாக அப்படி கிளிக் பண்ணி நீங்கள் பியூட்டி மோடில் மூலமாக ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஏஐ கேம் இருக்குது. ஸோ இதை தவிர ஏஐ ஃபீச்சரில் ரொம்ப தெளிவான ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதை தவிர வந்து இவங்க ஃப்ளாஷ் நீங்கள் ஆன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ண அப்படின்னா நீங்கள் ஃப்ளாஷோட ஃபோட்டோ எடுக்க முடியும். அது வந்து 4 LED பின்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கேமரா வித் 3 LED ஃப்ளாஷ் இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரி வேலை செய்யும். ஸோ 3 கேமராவில் என்னெல்லாம் இருக்குது, அதில் ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 16 MB கேமரா கொடுத்துருக்காங்க. வித் வந்து 2 MB வந்து லோ லைட்ஸ், 2 MB வந்து டெப்த் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. அதை தவிர லோ லைட்டுக்காக ஒரு செப்பரேட்டான ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ லோ லைட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தனாலும் ரொம்பவே பிரமாதமாக எடுக்க முடியும். அதுக்காக தானே 4 LED ஃப்ளாஷை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லோ லைட்டில் எடுக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து செமையாகவே இருக்கும். ஸோ இதோட பட்ஜெட் விலை பார்த்திங்கன்னா ஒன்லி 7,999 rupees இருக்குது. நிறைய நம்ம எவ்வளோ தான் பட்ஜெட் விலை மேக்ஸிமம் வந்து ஃபோன் வாங்குறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேமராக்காக தான் ஃபோன் வாங்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ சிறப்பான ஒரு ஃபோன் கிடைக்கும் போது வேறு என்ன வேணும்? ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த ஃபோன் இன்ஃபினிக்ஸ் வந்து கேமராவுக்கு வந்து கொஞ்சம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோ ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பற்றியும் நம்ம பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட 3 நாள் வரைக்கும் நீடிக்கும். வேறு என்ன தான் வேணும்? 5000 mAh கூட 1 day நீடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பட் இது 3 நாள் வரைக்கும் கண்டிப்பாக இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஃபினிக்ஸ் S5 லைட்டோட அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சில ஃபீச்சரை வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபினிக்ஸ் S5 லைட் எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா? அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 8க்கும் இன்ஃபினிக்ஸ் S5 லைட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். வித்தியாசம் என்ன? கேமரா தான் வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நாட்ச் வந்து நடுவில் இருந்தது, இதில் வந்து பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதை தவிர ஒரு புதுசான ஒரு கம்பேரிசன் வீடியோ அல்லது இதை பற்றியான ஒரு ஸ்பெஷல் வீடியோ எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 7999 அதாவது 8000 ரூபாய்க்குள்ளே யாராவது ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோனை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது மைனஸ் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு இது பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு வந்து ரிவ்யூக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் செக் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.